வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் சண்டே சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களையும் பார்ப்போம். சாலிம் மஸ்தான்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு, யூகோ பேங்க் ஸ்டாக்கு பை பண்ணலாமா வேண்டாமா? கம்பெனி டீட்டெயில் பார்ப்போம். 1943ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்தியாவை தளமாக கொண்ட அரசாங்கத்திற்கு சொந்தமான வணிக வங்கியாக இருக்கிறாங்க. ரீட்டைல் பேங்கிங், கார்ப்பரேட் அண்டு ஹோல்சேல் பேங்கிங், ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸ் போன்றவைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான சேவைகளை வழங்குவதில் முன்னணியில் இருக்காங்க. வங்கி இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான கிளைகளை கொண்டிருக்கிறாங்க. ஏடிஎம்களையும் வச்சுருக்கிறாங்க. மேலும் தனிநபர் மற்றும் வணிகர்களுக்கான கடன்களையும் வழங்கிட்டு வர்றாங்க. ROA ரிட்டர்ன் ஆன் அசெட், சொத்துக்களை நிர்வகிப்பதன் மூலம் கிடைக்கும் வருவாய் 2024 0.57% இருக்குது. 2025 0.71% அதிகரிச்சிருக்கு. இது நேர்மறையாக இருந்தாலும் இதோட எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8.74% இருக்குது. இது வலுவான வளர்ச்சி விகிதத்தை குறிக்குது. அதே சமயத்தில் 3 வருடமாக ROE குறைவாகவே இருக்குது. சராசரி ROE பார்க்கும்போது 3 வருஷமாக குறைவாக தான் இருக்குது. 2024 6.90, இந்த ஆண்டு 8.86 இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், ஒரு வங்கி தனக்கு வரும் வட்டி வருமானத்திலிருந்து தான் செலுத்தும் வட்டி வருமானத்தை கழித்து அதன் மூலம் வரும் லாபம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். சென்ற வருடம் 2.50% இருக்குது. இந்த வருஷம் 2.65% நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. யூகோ பேங்கோட என்பிஏ, கிராஸ் என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசெட், வாராக்கடன் படிப்படியாக குறைச்சிட்டு வர்றாங்க. அதை பார்க்கலாம். ஜூன் 30 2025 0.50 இருக்குது. இந்த வங்கி ஃபைனான்சியலில் ஹெல்த்தியாக இருக்குன்றதை இதை காட்டுது. வட்டி வருவாய் சென்ற வருஷம் 21,854 கோடி, போன வருஷம். இந்த வருஷம் 25,000 கோடி வட்டி வருமானம் அதிகரிச்சிருக்கு. ஆண்டுக்கு ஆண்டு. காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் 2024 6,220 கோடியாக இருந்திருக்கு வட்டி வருமானம். மார்ச் காலாண்டில் 6,744 கோடியாக கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அப்புறம் நிகர வருமானம் பார்ப்போம். ஆண்டுக்கு ஆண்டு. சென்ற ஆண்டு 1,671 கோடி, இந்த ஆண்டு 2,468 கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு நிகர வருமானம் ஆண்டுக்கு ஆண்டு. நிகர வருமானம் காலாண்டுக்கு பார்ப்போம். டிசம்பர் 2024 640 கோடி, மார்ச் காலாண்டில் 665 கோடியாக இருக்குது. அப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் 91% ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க. செபி விதிகளின்படி 75% ஸ்டாக் தான் வச்சுக்கிற முடியும். இவங்க அதனால் ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பங்குகளை விற்கிறதுக்கு முடிவு செஞ்சு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபாரினர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையில் ஃபாரினர் 0.13 சுத்தமாக இல்லைன்னு கூட சொல்லலாம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்றுட்டு போயிட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்டு 0.20. அப்புறம் பப்ளிக்கிட்ட தான் இருக்குது 8.72. மியூச்சுவல் ஃபண்டு கூட ரொம்ப கம்மியாக தான் ஹோல்டு பண்ணுறாங்க. இந்த ஃபாரினர் கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டாங்க. இவங்க பப்ளிக்கிட்ட இருக்குது, ப்ரமோட்டர்கிட்ட இருக்குது, 2 பேர் தான் வச்சுருக்கிறாங்க பங்கை. எஃப்ஐஏ ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டே போயிட்டு ஒன்றும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் நிறுவனம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வர்த்தகமாகுது. பொதுவாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஓரளவுக்கு ஹோல்டிங்கை குறைச்சிட்டு வெளியேறிடுவாங்க. அது 200 டே மூவிங் ஆவரேஜை தாண்டும் போது தான் திரும்ப முதலீடு பண்ணுவாங்க. இது ஒரு பழக்கமாக அவங்க வச்சுருப்பாங்க சில இன்வெஸ்டர். அதனால் இந்த பங்கு விலைகள் 200 டே மூவிங் ஆவரேஜை இறங்கும் போது, உடைக்கும் போது பங்கு விலை நல்லா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு காரணம். யூகோ பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 52 ரூபா, லோ 26 ரூபா, க்ளோசிங் 31 ரூபா. பிஇ ரேஷியோ 15, செக்டார் பிஇ 9, புக் வேல்யூ 22 ரூபா, 1.40% அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 1.26% டிவிடெண்ட் ஈல்டு. டிசம்பர் 2024 50 ரூபா இருந்த இந்த பங்கு படிப்படியாக இறங்கி மார்ச் 2025 கிட்டத்தட்ட 3 மாதத்தில் 35 ரூபாய்க்கு வந்துருச்சு. இன்னும் நல்லா இறங்கி அடுத்த மாதம், அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலில் 26 ரூபாய்க்கு வந்துருச்சு. 26 ரூபாயிலேருந்து 31 ரூபாக்குள்ளேயே வர்த்தகமாயிட்டிருக்கு. இந்த நிறுவனம் முதலீடு செஞ்சவங்க மிகப்பெரிய நஷ்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா 2 வருஷம் 3 வருஷமாக இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. பொதுவாக பொதுத்துறை நிறுவனங்களில் சிறிய வங்கி பங்குகள், இப்போ எஸ்பிஐ போன்ற நிறுவனங்களை பிரச்சனை இல்லை, சிறிய வங்கி பங்குகளில் விலகி இருக்கிறதா நல்லது. ஏன்னா வாராக்கடனை சரி கட்ட லாபத்திலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால் எப்படி வளர்ச்சி அடைய முடியும் நிறுவனம்? இது அரசாங்கத்தோட அழுத்தம், இந்த பொலிட்டிக்கல் பிரச்சனையினால் என்ன பண்ணும்டா, கடன்களை கொடுக்கவும் சொல்லுவாங்க, அதை திருப்பி கட்டாட்டி அதை என்பிஏவாகும், அதை சரி கட்டுறதுக்கு லாபத்திலிருந்து எடுப்பாங்க. இந்த விளையாட்டிலேருந்து நம்ம போய் மாட்டக்கூடாது. அதனால் நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. பெரிய அளவில் லோனை வாங்கிட்டு நாட்டை விட்டு வெளியே போகிறவங்கள பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட துப்பு கிடையாது. ஆனால் ஏழை மக்கள்கள் கடனை வாங்கிட்டு திரும்ப கட்டாட்டி
இப்போ தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, இன்றைக்கி கட்டு நாளைக்கு கட்டுன்னு ஆளை அனுப்பி மிரட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க. ஆனால் மொத்தமாக ஒரு லட்சம் பேருக்கு கொடுக்குற கடனை ஒரே ஆள் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் உட்காந்துக்கிறான். அவனை பிடிக்கிறதுக்கு சும்மா பிடிக்கிறோன்னு படம் காட்டிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க மக்களை. இந்த மாதிரி எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுக்குறவங்களே ரொம்ப புள்ளி விவரமாக ரெக்கமெண்ட் பண்ணால் கொடுப்பாங்க. யார் ரெக்கமெண்ட் பண்ணுவான்? ஒரு ஏழை மாணவனுக்கு. ஒரு ஏழை மாணவன் நல்ல மார்க் எடுத்து அவன் எதிர்காலத்தை நல்லா திட்டமிட்டு வச்சு இது நம்ம படிக்கலாம், அவன் செய்கிற கடமை வந்து நல்லா படிக்கிறது. அவன் நல்லா படிச்சுட்டான், அவன் நல்ல மார்க் எடுத்துட்டான், இப்போ அவனுக்கு லோன் வேணும் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு. இதில் அரசியல் செய்யாமல் யார் கொடுக்குறாங்க லோனு? இதை வந்து அந்த லோன் கிடைக்காம அவன் எதிர்காலமே போயிடும். அவன் என்ன பண்ணுவான்? எங்கேயாவது போய் வேலை பார்ப்பான், இல்லாட்டி படிப்பை நிறுத்திட்டு போய் வேலை பார்ப்பான், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினப்பான். இதுதான் நடக்கும். இதெல்லாம் வந்து எப்படின்னா அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுத்து நல்லா படித்து வர்ற மாணவர்களுக்கு கண்டிப்பாக லோன் கொடுத்துடணும். ஏன்னா அவங்க வந்து கட்டிடுவாங்க. எதிர்காலத்தில் அவன் வந்து நல்ல வேலைக்கு போயிட்டு கட்டத்தான் போகிறான். 100 பேரில் 90 பேர் கட்டிடுவான். 10 பேர் ஏமாத்தினா அந்த ஏமாத்திரத்தான் செய்வாங்க. ஒரு சிலர் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. அதுக்காக 90 பேரோட லைஃபும் போயிடும். இப்போ நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டுக்காரன் எடுத்துகிட்டு போகிற பணத்தை, வெளியே கொண்டு போகிற பணத்தை மொத்தமாக வந்து 1 லட்சம் பேருக்கு வரைக்கும் கடன் கொடுக்கலாம், லோனு, கல்வி கடன். அப்போ அந்த 1 லட்சம் பேரோட பணத்தை ஒருத்தர் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறான். அதை கிளைம் பண்ணி இந்த 1 லட்சம் பேருக்கு கடன் கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ கல்வி கடனை கொடுத்துட்டு அதுவும் ஒரு கெடுபிடி. அதுவும் கொடுக்குறாம நிறையா பேரோட படிப்பு வீணாக போகுது. இன்னொரு பக்கம் தங்கத்தை போய் அடகு வச்சு தன்னுடைய தங்கத்தை கொண்டு கொடுத்து கடன் வாங்குறாலும் 1000 ரூல்ஸ். நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் எல்லாமே. யார்கிட்ட? பொதுமக்கள்கிட்ட. அதே இது வேறு கார்ப்பரேட் இதுகள்கிட்டலாம் வந்து ரொம்ப இலகுவாக போயிடுவாங்க. நம்ம இந்த பொதுமக்கள் போனால் மட்டும் எல்லா ரூல்ஸ் எல்லாம் அப்படி பக்காவாக ஃபாலோ பண்ணாங்க. இந்த ரூல்ஸை, இந்த பொதுமக்கள்கிட்ட ஃபாலோ பண்ணுற ரூல்ஸை அப்படியே வந்து கார்ப்பரேட்டு பெரிய பெரிய ஆளுகள்கிட்ட ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்தியா வந்து பெரிய கோடீஸ்வர நாடாயிரும். அவ்வளோ மக்கள் தொகை, அவ்வளோ செல்வம், மக்கள் வளம். உலகத்திலே பெரிய வளம் மக்கள் சக்தி தான். மக்கள் சக்தியை வச்சு ஒருத்தன் பயன்படுத்த தெரியாமல் இருந்தாங்கன்னா அந்த நாடு இப்படி தான் இருக்கும். அதாவது மக்கள் சக்தியை சரியாக பயன்படுத்தினா அந்த நாடு முன்னேறுன்ற ஒரே ஒரு உதாரணம் சிங்கப்பூர். மக்கள் சக்தியை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அவங்கள்ட்ட எந்த இயற்கை வளமும் கிடையாது. அவங்கள்ட்ட எந்த இயற்கை வளம் இருக்குது? அவங்க வந்து மக்கள் சக்தி உழைப்பை வச்சு முன்னேறியிருக்காங்க. இதுதான் ஒரு உதாரணம். யூகோ பேங்கை பற்றி பார்ப்போம். யூகோ பேங்க் வந்து 2015 கடன் முறைகேடு வழக்கில் வந்து 2 இயக்குநர்கள் மீது சிபிஐ குற்றம் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பங்கு 100 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் கீழே வந்துருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் 2023ஆம் ஆண்டில் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனை, அதில் வந்து பரிவர்த்தனை மூலமாக 820 கோடி பெற்றதாக சிபிஐ வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2025 செப்டம்பரில் இப்போ மதுராவில் உள்ள ஒரு யூகோ வங்கி மேலாளர் வந்து 10 லட்ச ரூபா லோன் கொடுக்குறதுக்கு 4 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கியதாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல வருமானம் இருந்தோம், வாராக்கடன்லாம் குறைச்சோம், எல்லாம் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது, கம்பெனி நல்ல லாபமும் கிடச்சி முதலீட்டாளர்களுக்கு வருமானம் கிடைக்காத காரணம், பங்கு விலை ஏறாமே கிடக்கிற காரணம் இந்த பிரச்சனைகள். அப்புறம் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு விருப்பம் இல்லாமல் வாங்குகிற பங்கு விலை வாங்கலை. அவங்க வந்து வாங்கினாங்கன்னா நல்லா ஏறுது, திரும்ப விற்றுட்டு வெளியே போயிடுறாங்க. இப்படி ஒரு 20 வருஷமாக பங்கு வந்து அதே விலையில் தான் இருக்குது. 2008 ஒருத்தர் இந்த பங்கை வாங்கியிருந்தானே இப்போயும் அதே இதில் தான் வச்சு உட்காந்துருப்பார், விற்காமல் வச்சுருந்தா. டிவிடெண்ட் மட்டும் கிடச்சிருக்கும், அவ்வளோதான். இந்த பங்குலேருந்து ஒதுங்கி இருக்கிறதா நல்லது, என்னுடைய கருத்து. அப்புறம் வந்து நீங்கள் வச்சுருக்கிறவங்க, பங்கை ஏற்கனவே வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கிறவங்க வந்து 29 ரூபாயை ஒரு இதாக வச்சுக்கோங்க. அது கீழே போனால் வெளியே வந்துடுங்க. அப்புறம் 13 ரூபா 12 ரூபா போயிடும். உறுதியாக போகும்னு நான் சொல்லலை, இதெல்லாம் ஒரு கணிப்பு தான். ஏற்கனவே பல முறை இந்த மாதிரி போயிருக்கு. 29 ரூபாயை உடைச்சா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து வெளியே வந்து 35 ரூபாய்க்கு போனால் வெளியே வந்துடுறது நல்லது. கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்குது. இப்போ 35 ரூபா வரைக்கும் இதில் போயிட்டால் திரும்ப வெளியே வந்துடுறது நல்லது. இதே வேலையாக தான் இருக்கும், பல வருஷமாக இதுதான் இருக்குது. இனிமேல் ஏறுமான்றது நம்மளால் சொல்ல முடியாது. பங்கெல்லாம் ஆனால் கம்பெனியோட ரிசல்ட்டெல்லாம் நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் இந்த பங்கு ஏறாமே கிடக்குன்னா இதில் பின்னணி ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கே இதாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம இந்த பங்கை வந்து லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுல எந்த பலனும் இல்லை. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிவிட்டு வெளியே வர்றவங்க வந்திருப்பாங்க, பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம பண்ணணும். அது வந்து என்னை பொறுத்தவரை லாங் டேர்முக்கு இந்த பங்கு சரிப்பட்டு வராது. இதுதான் இதில் விஷயம். 29 ரூபாய்க்கு கீழே போனால் வெளியே வந்துடலாம், 35 ரூபாய்க்கு மேலே போனால் விற்றுடலாம், 35 ரூபாய்க்கு போனால் விற்றுடலாம். அதுக்கு மேலே ஏறும்னு உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தோம்னா திரும்ப அது ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம பணம் வந்து ரொம்ப நாளாக ஒரே இதில் முடங்கி கிடக்கும். இன்ஃப்ளேஷனை பார்க்கும்போது எந்த லாபமே இருக்காது. அப்போ வந்து ஒரு 2010 இந்த பங்கை வாங்கிட்டு இப்போ லாங் டேர்முக்கு வச்சுக்கிறோம்னு ஒருத்தவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க ஜீரோ தான், ஒன்றுமே லாபம் இல்லை. அவங்க இருக்கிற பணமும் போயிருக்கும். அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அவ்வளோ அதிகமாகிட்டு வருது. போன வருஷம் வாங்கின பொருளை இந்த வருஷம் நம்மளால் அதே விலைக்கு வாங்க முடியாது.
ஒரு அரிசி முதல் கொண்டு போன வருஷம் 100 ரூபாய்க்கு விற்றுருக்கோம், இந்த வருஷம் 120 ரூபா கொடுக்கணும். அதை மாதிரி பார்த்தோம்னா 10 வருஷத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அப்போ 100 ரூபாய்க்கெலாம் மதிப்பு இல்லாமல் ஆயிரும். அது மாதிரியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு நீங்களும் சொந்தமாக நல்ல முடிவெடுங்க. இது எல்லாமே என்னுடைய கருத்து தான். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இந்த பங்கை பற்றி கேட்டிருந்தவருக்கு இது ஒரு விளக்கமாக இருக்கும். இந்த மாதிரி பங்குகளை பற்றி பேசி நம்ம நேரத்தை வீணாக்குறதும் ஒரு வகையில் தப்பாக தான் இருக்குது. ஏன்னா நல்ல பங்குகளை பற்றி பேசினோம்னா நல்ல 4 பேர் வாங்குவாங்க, 4 பேருக்கு அது பயனாக இருக்கும். ஆனால் இதை பற்றி பேசுகிறதுல என்ன வருதுன்னா, சில பேருக்கு அனுபவங்கள் இந்த பங்கை வாங்கி வச்சுருக்கிறவங்க, நீ வாங்க போகிறவங்க கொஞ்சம் மாற்றிக்கிடுவாங்க. இதுதான் இதில் பயன் ஒழிய வேறு ஒரு பெரிய பயனும் இருக்காது. முதலீடு பண்ணுறதுக்கு எந்த பயனும் இருக்காது இதை பற்றி பேசுகிறதுல. அது மாதிரி இருக்குது. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.